சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விஜயும் மகாவும் வந்து விக்ரமை தேடிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வந்து எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விக்ரம் எங்கே தான் போனான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ புலிமுருகன் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆஃபீஸில் நீ கேட்டு பார்த்தியா, விக்ரம் அங்கே வந்தானா என்னென்னு விசாரிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்ல, ஆஃபீஸில் அட்டெண்டர்லேருந்து பெரிய ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். எல்லாருமே நோட் தான் சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ விக்ரம்க்கு பழைய ஞாபகம் வந்து திரும்பவும் திருச்சிக்கே மூட்டை தூக்கிறதுக்காக போயிட்டுருப்பானோ அப்படின்லாம் சொல்ல, அப்போ நந்தினி டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ எனக்கு அந்த மகாவை நினச்சாதான் ரொம்ப பயமாக இருக்குது. அவள் வந்து விக்ரம் மட்டும் கிடைக்கலன்னா வந்து என்னோடய விஸ்வரூபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. அவள் விக்ரம்க்கு ஒன்றுனா என்ன வேணாலும் பண்ணுவாள். அவள் ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதை நினச்சி தான் நான் பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நந்தினி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஐஸ்வர்யாவும் அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜோதி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா நம்ம வேணும்னா திரும்பவும் விக்ரம் மாமா ரூம்க்கே போயிட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம தான் ஏற்கனவே போய் தேடிட்டோமே, திரும்பவும் அங்கே போய் தேடினா என்ன கிடைக்க போகுது சொல்லு அப்படின்னு சொல்ல, அம்மா இல்லைம்மா ஏதாவது கிடைக்கும், நாம் ஒரு அவசரத்தில் போய் தேடணும், இப்போ போயிட்டு பொறுமையாக தேடி பார்ப்போம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் விக்ரமோட ரூமில் போயிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மகாவும் விஜயும் வந்து எனக்கு என்னமோ வந்து விக்ரம்க்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு மகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அழறாங்க. இப்போ விஜய் வந்து மகாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை விஜய், விக்ரம் பக்கத்தில் இருக்கும்போது கூட எனக்கு அவரோட நினைப்பு அதிகமாக வரல, ஆனால் அவர் இப்போ தள்ளி போனதுக்கப்புறம் எனக்கு அவரோட ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து அண்ணனுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக அவர் கிடைச்சிருவாரு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம உடனே போயிட்டு முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு அவங்க காரில் அங்கேருந்து போயிட்டுருப்பாங்க. இங்கே ரூமில் வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்துட்ருப்பாங்க. ஒரு ஃபைல் எடுத்து அதெல்லாம் என்னது அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்ருக்காங்க. மகேஷை வந்து கூட்டிகிட்டு போனால் அந்த ரவுடிங்கை வந்துட்டு ஆள் இல்லாத இடத்துல கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு இறங்க சொல்கிறாங்க வண்டியிலேருந்து. அப்போது அவங்க வந்துட்டு என்ன இது வீட்டில் தானே என் பொண்டாட்டி இருக்கான்னு சொன்னீங்க, இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே பாரு எங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வீடு, இறங்க ஒழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க இல்லை நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. என்னடா பார்த்துட்ருக்கீங்க, அவனை பிடிச்சி கீழே தள்ளுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மகேஷை வந்து பிடிச்சி கீழே தள்ளுறாங்க. தள்ளி விட்டுட்டு எல்லா ரவுடியும் சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அந்த ரவுடி வந்துட்டு சொல்கிறாங்க, உனக்கு பொண்டாட்டியை காணனா அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக நீ பேப்பர்லலாம் விளம்பரம் கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போவே வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு எல்லாரையும் பிடிச்சி தள்ளிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. கொலை பண்ண போகிறேன்னு வேறு சொல்லியிருப்பாங்க, அதனால் எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. பின்னாடி அவங்களாம் துரத்திட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல நின்று மகேஷ் வந்து யோசிக்கிறாங்க, நியூஸ் பேப்பரில் வந்து நாம் ஆடு கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடக்குது, அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் அந்த கிருபாவோட வேலையாக தான் இருக்கும், நம்மளை கொலை பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பியிருக்கான், அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடுறாங்க. ஆப்போசிட்டில் வந்து விஜயும் மகாவும் வந்து காரில் வந்துட்டுருப்பாங்க. கரெக்டாக மகேஷ் வந்து அவங்க கார் மேலே வந்து மோதுறாங்க. மோதின உடனே வந்து மகா வந்து இறங்கி பார்க்குறாங்க. இப்போது பின்னாடி அந்த ரவுடிங் வந்து துரத்திட்டு போவாங்க. மகா வந்துட்டு நாம் உடனே போய்ட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, இப்போ விஜய் வந்துட்டு அண்ணி என்ன நீ பேசுகிறீங்க, நீங்கள் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்லை தெரியாது, யாரோ ஒருத்தவங்க அவங்கள இந்த மாதிரி துரத்திட்டு போகிறாங்க, இப்போ ஏதோ கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும், அவங்கள காப்பாற்றணும்ல, அதுதானே மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகா வந்து சொல்லிட்டு ஓடுறாங்க. விஜய் வந்துட்டு அண்ணி நில்லுங்க அப்படின்னு மகா பின்னாடியே ஓடுறாங்க. மகேஷ் முன்னாடி ஓடிட்டுருக்க, பின்னாடி இந்த ரவுடிங்க, அதுக்கு பின்னாடி விஜய் மகானும் இப்படி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஐஸ்வர்யா ரூம் எல்லாம் பார்த்துட்டு அப்போ ஜோதி வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த ஃபைலை தூக்கி போடுவாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பார். அப்போ தான் அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க. அதை படித்து பார்த்துட்டு என்னடி இது, இந்த லெட்டரில் இப்படி எழுதியிருக்கு, நான் இதெல்லாம் வந்து நான் நினச்சே பார்க்கல, மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் இப்படிலாம் வந்து எழுதிட்டு போயிருப்பார், இதை பார்க்கும்போது எனக்கு தலையே சுற்றுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா, உனக்கு ஏதாவது ஆகிட போதுமா, நம்ம முதல்ல இந்த விஷயத்த மகா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி உடனே வந்து மகாவுக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல, மகா வந்து ஓடிட்டு இருப்பாங்க. மகாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. மகா கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. விஜயும் கால் அட்டன் பண்ண மாட்டார். அம்மா ரெண்டு பேருமே அட்டன் பண்ண மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ நம்ம என்னடி பண்ணுறது அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்குது, அவங்க ஒரு பக்கம் பின்னாடியே துரத்திட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ மகேஷ் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுப்பார். அப்போது எங்கடா போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு வந்து அவங்க எல்லோரும் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு குடத்துல தண்ணி இருக்கும், தெரியாமல் வந்து கீழே
கீழே விழுந்துடும். அதை திரும்பி பார்க்கும்போது கரெக்டாக மகேஷையும் பார்த்துடுறாங்க அந்த ரவுடிங்க. பார்த்துட்டு டேய் இவன் எங்கே தாண்டா இருக்கான், முதல்ல அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. ரவுண்ட் அப் பண்ணி கத்தி எடுத்துகிட்டு போய் குத்துறதுக்காக போகிறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து மகா வந்து அவங்க கையை வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சி எல்லாரையும் அடி அடி நடிக்கிறாங்க. விஜய் மகா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவங்கள அடித்து அங்கேருந்து துரத்துறாங்க. அதுக்கப்புறம் மகேஷ் வந்து ஒரு மாதிரி ஆகிடுவாங்க, டல் ஆகிடுவாங்க. அவருக்கு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மகாவிய விஜயம் பார்த்ததுமே இன்னும் பதட்டமாகறாங்க. பயப்படாதீங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க, அவங்க எப்படியும் வந்து உங்களை திரும்பவும் வந்து ஏதாவது பண்ணுறதுக்காக வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அவங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது தெரியுமா, என்ன எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அவங்க வந்து என் ஒய்ஃபோட ஆளுங்க தான், என்னை கொலை பண்ணுறதுக்காக என் ஒய்ஃப் தான் வந்து ஆளுங்களை அனுப்பியிருக்கா அப்படின்னு சொன்னதுமே மகா விஜயம் ஷாக் ஆகுறாங்க. என்னது உங்கள் ஒய்ஃப் உங்களை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனாங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஒய்ஃபை வந்து நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவளுக்கு பணம் தான் எல்லாமே, புருஷன் குழந்தைங்கள விட பணம் தான் முக்கியன்ற பொண்ணு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் என் ஒய்ஃப் அந்த மாதிரி தான், அவளுக்கு பணம் தான் எல்லாமே. என் குழந்தைய வர அவள் வயிற்றில் வந்து சுமந்துட்டுருக்கா. அந்த குழந்தை பிறந்தா வந்து எங்கே அவளோட அழகெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக நிறைய செலவு பண்ண வேண்டி வரப்போகுதுன்னு அந்த குழந்தைய வந்து கருவிலே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அதை தடுக்கலான்னு நான் போனேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் எல்லா பணம் நகை எல்லாம் வந்து என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டா. எனக்கு தெரியும் அவள் சென்னைக்கு தான் வந்திருக்கான்னு, அதனால தான் வந்து நான் அவளை தேடி இங்கே சென்னைக்கு வந்தேன், விளம்பரத்துலேயே வந்து ஆடு கொடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த எல்லா கதையும் கேட்டுட்டு வந்து மகா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அவளை கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிக்கணும், நான் வந்து அவள் கூட சேர்ந்து வாழறதுக்காக நான் வந்து இந்த ஆடை வந்து கொடுக்கல, அவளால் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது, அதே மாதிரி அவள் வயிற்றில் வளர்கிற என் குழந்தை வந்து உயிரோடு இருக்கா இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்போது மகேஷ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய மொபைலுக்கு வந்து நான் என் ஒய்ஃபோட ஃபோட்டோவை அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, மகாவும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.